ஹாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நானும் நலமா இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அதாவது லண்டன்லேருந்து யூகேலேருந்து மலர்விழி அப்படிங்கிற ஒரு சகோதரி வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அண்ட் ஆல்சோ எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு பேசினாங்க. இவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ரொம்பவே சந்தோஷம். நம்ம வீடியோ பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க கிட்டத்தட்ட எங்கிட்ட ஒரு 50 சேலைக்கு மேல பாத்தீங்கன்னா பூனம் சாரீஸ், அதாவது சாஃப்டாக இருக்கக்கூடிய சாரீஸ் நான் வச்சிருக்கேன். ஸோ இதுல எப்படி பார்த்தாலும் அந்த பிரிண்டிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த புடவை நேராவே இருக்க மாட்டேங்குது, கிராஸாவே வளைவாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நைஸா இருக்கிற புடவையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 புடவைக்கு மேல அதுக்கு ஓரம் தைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த புடவையே நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன். எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல. நானும் வீடியோ யூடியூப்ல தேடி பார்த்தேன், அந்த மாதிரி எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்கல. எனக்காக ஒரு வீடியோ தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இன்னைக்கு அவங்களுக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சாஃப்ட் சேலையில என்னதான் கிராஸ் இருந்தாலும் ரொம்பவே சாஃப்டா இருந்தாலும் அதை எப்படி சரியான முறையில ஓரம் தைக்கிறது அப்படிங்கிறத ஒரு நேர்த்தியான முறையில சொல்லி தர போறேன். அதே போல ஒரு நேரா இருக்கக்கூடிய புடவையில பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமாகவும் இது நம்மளால செய்ய முடியும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் இன்னைக்கு வீடியோல நான் சொல்ல போறேன். இந்த வீடியோ ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. நிச்சயமா உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மை ட்ரெண்ட் ஆஃப் ஸ்டிச். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சகோதரி. இப்போ பாருங்கள், இதுவும் ஒரு சாஃப்டான ஒரு சேலை தான். ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு. அண்ட் ஆல்சோ இந்த முந்தானி பார்த்திங்கன்னா ரொம்பவே கிராஸாக இருக்குது. நீங்கள் சொல்கிற இதே ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இந்த புடவையில் இருக்குது. இதை உங்களுக்கு நான் தச்சு காட்ட போகிறேன் பாருங்கள். முதல்ல இந்த புடவையில் இருக்கக்கூடிய அந்த கிராஸை நம்ம சரி பண்ணிக்கலாம். சில புடவையெல்லாம் கொஞ்சம் வெட்டிட்டு நம்ம லேசாக இழுத்தாலே அது நேராக வந்துடும். அந்த மாதிரி வெட்டிட்டு நேராக இழுத்து பார்க்கலாம். வந்ததுன்னா பார்க்கலாம், ஆனால் வரலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி லேசாக கிராஸ் நேராக கொஞ்சம் வெட்டி விட்டு கிழிச்சா நேர் பகுதி வந்துடும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டிங் எல்லாமே ஸ்பாயில் ஆகும். இந்த டிசைன் எல்லாமே ஸ்பாயில் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு கிராஸ் போகும். இருந்தாலும் இந்த வெள்ளைக்கோடு மட்டும், அதாவது எந்த அளவுக்கு வெட்டணுமோ அதை மட்டும் வெட்டிக்கிறேன். வெட்டிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நான் சேம் என்ன பண்ணுறனோ அதையே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. முதல்ல மிஷினில் நீங்கள் பவர் மிஷின் தான் வச்சுருக்கேன்னு சொன்னீங்க. இருந்தாலும் ஃபாஸ்ட் ரொம்ப வச்சுக்க வேணாம், கொஞ்சம் நார்மல் மோடில் வச்சுக்கோங்க. மெதுவாக தைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிராஸ் ரெடி பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், சும்மா இதை புடவை மடிக்காமல் கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு, கரெக்டாக 1/4 இன்ச்சு அளவில் ஒரு தையல் நான் போடுறேன். இதே போல், அதாவது 1/4 இன்ச்சுக்கு அதிகமாக போட்டுறாதீங்க. கரெக்டாக 1/4 இன்ச்சில் மட்டும் ஒரு தையல் போடுங்க. ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க. இந்த தையல் உண்மையிலே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ தையல் போட்டுக்கிட்டோமா? ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா, இந்த தையல் போட்டதில் இந்த தையல் போட்ட அந்த இடத்த பார்த்திங்கன்னா இப்போ லேசாக மடிச்சிங்கன்னா உங்களுக்கு மடிப்பு நல்லா அமையும். பாருங்கள், இப்போ தையல் எங்கே போட்டிருக்கணும் அந்த தையல்கிட்ட அப்படியே அதை சேர்த்து மடிக்கிறேன். இதை மடிக்கும்போது என்ன தான் கிராஸ் இருந்தாலும், எவ்வளோ கிராஸ் இருந்தாலும் அது நமக்கு நல்ல க்ரீப் கொடுக்கும். இந்த புடவையை நேராக தைக்கிறதுக்கு நமக்கு வழிவகை செஞ்சு கொடுக்கும். இதை பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தையலை இழுத்து பிடிச்சி இப்படி மடித்து தைச்சிங்கன்னா பாருங்கள், அந்த தையலில் தான் உங்கள் கையே இருக்கணும். தையலை விட்டு தாண்டியோ இல்லை அதுக்கு முன்னாடியே இந்த துணியை மடிச்சிடக்கூடாது. அதற்காகத்தான் உங்களுக்கு முதல்லையே 1/4 இன்ச்சு அளவு, அதாவது அந்த 1/4 இன்ச்சு அளவு உள்ளே மடிக்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு 1/4 இன்ச்சு தையல் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த 1/4 இன்ச்சு அளவை தையலோடு சேர்த்து மடிக்கிறேன். இது என்னதான் கிராஸான புடவையாக இருந்தாலும் பாருங்கள், அந்த தையல் போட்டனால எவ்வளோ அழகாக நேர்த்தியாக ஒன்று போல் வருதுன்னு பார்த்தீங்களா? ஓகேங்களா? இந்த புடவையே நான் கிராஸ் பண்ணி நான் வெட்டியிருந்தேன்னா இந்த பிரிண்டிங், இந்த ஒர்க்கே வந்திருக்காது. எல்லாமே ஸ்பாயில் ஆகிருக்கும்.
இருந்தாலும் அந்த கிராஸில் வந்து சின்னதாக ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அவசரப்படக்கூடாது. முக்கியமாக மெதுவாக தான் தைக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒன்று போல் வருதுன்னு பாருங்கள். இதற்கு காரணம் நம்ம முதல்ல வந்து போட்டிருந்த அந்த தையல் தான். ஓகேங்களா? இப்போது அழகாக சூப்பராக முந்தானி பகுதியை வந்து தைச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு தையல் போட்டுட்டு அந்த தையலை வந்து க்ரீப்பாக வச்சு கரெக்டாக வந்து நம்ம மடித்து தைச்சோம்னா என்ன தான் பாருங்கள் இவ்வளோ கிராஸ் இருக்குது. இருந்தாலும் அந்த தையல் வந்து ரொம்ப நேர்த்தியாக நான் வந்து தையல் போட்டு காட்டியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஸ்பாயில் பண்ணுங்க ஸ்பாயில் ஆகக்கூடிய அந்த சேலையில் கூட வந்து நீங்கள் வந்து நேராக ஒரு தடவை வெட்டி திரும்பவும் இதே மாதிரி தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பாயிலான சேலையும் நல்லா வந்துடும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். ஓகேங்களா? எந்த புடவையும் இனிமேல் வந்து வீணாகாது. இப்போ பாருங்கள் இந்த ஓரத்தில் உள்பக்கமாக இருக்கக்கூடிய ஓரத்தை நான் பாருங்கள் கொஞ்சம் வேகமாக தைச்சி காட்ட போகிறேன். சின்ன மடிப்பு தான், கரெக்டாக 1/4 இன்ச்சு தான் வந்து மடிக்கிறேன். இதில் வந்து அந்த புடவை துணி வந்து கொஞ்சம் கூட கிராஸே கிடையாது. இதனால் பாருங்கள் எவ்வளோ வேகமாக தைக்கிறேன்னு. உங்களாலேயும் இது செய்ய முடியும். பயிற்சி செஞ்சால் நிச்சயமாக உங்களாலேயும் செய்ய முடியும். சின்னதாக உருட்டி விடுறேன் பாருங்கள். அதாவது முந்தானி பகுதியில் கூட கொஞ்சம் பெருசாக மடித்து விட்டேன். ஆனால் உள்பக்கம் சின்னதாக மடித்து வரேன். ஏன்னா முந்தானி பகுதி வந்து கொஞ்சம் பெருசாக மடித்தது காரணம் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஸ் இருந்தது. அதனால தான். இப்போ பார்த்தீங்களா இந்த உள்ளே இருக்கக்கூடிய புடவையை ரொம்பவே ஈஸியாக நான் வந்து தைச்சி முடிச்சிட்டேன். ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய விஷயம் கரெக்டாக நம்ம வந்து நேர்த்தியாக பண்ணால் நம்மளாலேயும் வந்து கரெக்டாக செய்ய முடியும். எந்த விதமான கிராஸும் இல்லாமல் நேராக நம்மளாலையும் ஓரம் தைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கும். ஸோ நிறைய பேர் இதை பற்றி வீடியோ போட்டிருக்கலாம். அது வந்து உங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ இருந்தாலும் நம்ம வீடியோவில் தான் பார்க்கணும் அப்படின்னு இல்லை. யார் வீடியோ போட்டாலும் அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் நல்ல விஷயங்களை அதில் எடுத்துக்கோங்க. நம்ம வீடியோவும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கும் நான் வந்து ஆதரவு கொடுங்க. இந்த விஷயம் நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயம் உங்களுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கும், நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே போல் நீங்களும் செஞ்சு உங்களுடைய புடவையை நல்லா வந்து தைச்சி அமைச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் சகோதரி. நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதாவது இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சிம்பிளான விஷயம் தானே, இவ்வளவு நாளா எனக்கு இது தெரியாம போச்சு அப்படின்னு கூட நிறைய பேருக்கு தோணலாம். நிறைய பேருக்கு கஷ்டமான விஷயம் இவ்வளவு எளிமையா செய்றீங்களே, உங்களால மட்டும் முடியுது என்னால முடியலையே அப்படின்னு சொல்லி தோணலாம். சோ என்னால மட்டும் இல்ல, எல்லாராலையும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சாத்தியமே, ஈஸியா செய்யக்கூடியது வந்து சாத்தியமே. அது நம்மளோட புரிதலும் நம்ம மனசும் வந்து சேர்ந்து நம்ம வந்து கரெக்டா அதை செய்யணும் அப்படின்னு நம்ம கான்பிடண்டா செஞ்சோம்னா எந்த ஒரு கஷ்டமான வேலையும் நமக்கு வந்து ஒரு சாதாரண வேலையா தான் தெரியும். ஸோ அதை வந்து மனசுல வந்து ஒரு கான்பிடென்ட்டோட வந்து இந்த எந்த வேலையினாலும் நம்ம டெய்லர் வேலைங்க டெய்லர் வேலைங்க மட்டும் இல்ல, எந்த வேலையில செஞ்சாலும் நம்மளால அதுல வந்து சாதிக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட வாழ்க்கையில நான் வந்து ஒரு மறுக்க முடியாத உண்மையா சொல்றேன். ஸோ இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.